ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 4 ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ரீமி ப்ரக்கோலி பாஸ்தா எப்படி பண்ணோன்ட்டு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு எண்ணெய் போட்டு பாஸ்தாவை வேக வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த பாஸ்தாவில் பேபிகார்ன் போடுறனால நான் அதையும் ஒரு 50% வேக வச்சு எடுத்துடுறேன். அது ஆப்ஷனல் தான். ப்ரக்கோலியில் இருக்க இந்த கிருமிலாம் இது போடுறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த ப்ரக்கோலியும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே நல்லா மர்ஜ் பண்ணி இது வேகிறதுக்காக நம்ம பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அதை எடுத்து வச்சுருங்க. அதையே ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. இந்த பாஸ்தா நமக்கு க்ரீமியாக வர்றதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த பன்னீர் தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பேபிகார்னையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள் லைட்டாக, ஏன்னா பன்னீர் வேகணும். அப்புறம் இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இது வீட் பாஸ்தா தான், அதனால் டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இந்த ஆரிகானோ இதெல்லாம் சீசனிங்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீசனிங் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் சீஸ் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும், அப்போ தான் ஈவினிங் அவங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் தேவையில்லை. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் இதையே நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். அண்ட் நான் ஸ்நாக்ஸ்க்கு பப்பாயா பேக் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.